இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு அன்னைக்கு திருநெல்வேலி ஸ்பெஷல் வத்த குழம்பு தான் பண்ண போறோம். திருநெல்வேலினாலே வத்த குழம்பு கல்யாண வீட்டில் வந்து வத்த குழம்பு ரொம்ப ஃபேமஸாக வைப்பாங்க. இந்த வத்த குழம்பு வந்து எங்கேயுமே நான் இந்த மாதிரி ஒரு வத்த குழம்பு வந்து நான் சாப்பிட்டதில்லை. இந்த திருநெல்வேலி எங்கள் ஊரில் வந்து இந்த வத்த குழம்புக்கு வந்து எள்ளு கடுகு எல்லாம் வறுத்து போட்டு செய்வாங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலாவே வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வத்த குழம்பு செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த திருநெல்வேலி ஸ்பெஷல் வத்த குழம்பு வந்து நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன். இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே வாங்க பார்ப்போம். வேண்டிய ஜாமானை வந்து சொல்லிடுறேன். 2 ஸ்பூன் மல்லி, 1.5 ஸ்பூன் புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி, 1.5 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, மிளகு 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூனு, அதோட 2 சின்ன துண்டு கட்டி பெருங்காயம். இவ்வளவு தான் தேவையான பொருள். இதை வறுக்க வேண்டியதை இதை தான் வறுக்க போகிறோம். இந்த நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து தண்ணியில் வந்து இப்படி பிச்சு போட்டு ஊற வச்சிருவோம். நம்ம வத்த குழம்பு செய்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அதோட மணத்தக்காளி வத்தலும் நம்ம இதுவும் போடணும். வறுக்கிறதுக்கு இந்த காஞ்ச மிளகாயும் சும்மா ஒரு 4 காஞ்ச மிளகாவை மட்டும் வறுக்கிறதுக்கு சேர்த்து வறுத்துக்கணும். நம்ம வந்து காஞ்ச மிளகாய் வந்து வறுத்து செய்யும் போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுனால ஒரு 4 மிளகாய் மட்டும் நான் போட்டிருக்கேன். மற்றபடி நம்ம வந்து குழம்பு தூள் வந்து சேர்க்க தான் போகிறோம். மிளகாத்தூளுக்கு காரத்துக்கு வந்து குழம்பு தூள் சேர்ப்போம். இது ஒரு வாசனைக்கு ஒரு 4 மிளகாய். அடுப்பு பற்ற வச்சு நல்ல சட்டி வந்து நல்லா சூடு ஏறிட்டு அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன். இதில் 1.5 ஸ்பூன் அரிசியை சேர்க்குறேன். இந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே 2 ஸ்பூன் மல்லியை சேர்த்துறேன். அதுவும் லைட்டாக வாசனை வரட்டும். பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு உள்ளே சேர்த்துறேன். இது எல்லாமே நல்லா வறுபட்டு வரட்டும். இது அடுப்பு வந்து நல்லா ஸ்லோவாகவே வச்சுட்டு வறுத்து விடுங்க. இதோட 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தையும் உள்ளே சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்ல வெந்தயத்தோட வாசனை வரும். இது எல்லாமே சேர்ந்து வறுபட்டு வந்துடட்டும். ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்து போடுங்க. ஏன்னா அன்றைக்கி பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் வறுபடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் வறுபட்டுட்டு போட்டோம்னா கரெக்டாக வறுபட்டு வந்துடும். செவந்து வந்துட்டு நல்ல வாசனையும் வருது. இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருவோம். கடாயை வச்சுட்டு எள்ளு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எள்ளை வந்து உள்ளே சேர்க்குறேன். அது நல்லா படபடன்னு வெடிச்சு வரும். அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க. அந்த எள்ளோடைய இந்த கடுகையும் சேர்த்துறேன். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு இந்த ரெண்டுமே நல்லா வெடிச்சு வரட்டும். உங்களுக்கு 2 தனித்தனியாக வறுக்கணுன்னா கூட வறுத்துக்கோங்க. ஆனால் ரொம்ப கருக விட்டுறாமல் கரெக்டாக பக்குவமாக போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி கடுகும் எள்ளும் இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பிளேட்டில், இதை வந்து பருப்போடு சேர்க்கக்கூடாது, தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வைப்போம். இப்போ இந்த 4 மிளகாயை உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அந்த மிளகாயை நல்லா பொரிஞ்சு வரட்டும். மிளகாயோடைய இந்த 2 துண்டு பெருங்காயம் வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த 4 மிளகாயை வந்து இந்த பருப்போட பிளேட்லேயே எடுத்துட்றேன். பெருங்காயம் கொஞ்ச நேரம் பொரிஞ்சு வரட்டும். இந்த எள்ளையும் கடுகும் மட்டும் தனியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை போட்டு இதை பருப்பெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 2 சுற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸாகவே பவுடர் பண்ணிட்டேன். இதோட கடுகையும் நம்ம எள்ளும் வறுத்து வச்ச எள்ளையும் உள்ளே சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப சூடு ஏற அளவுக்கு சுற்றக்கூடாது. சும்மா விட்டு விட்டு ஒரு 2-3 தடவை சுற்றி எடுக்கணும். ரெண்டத்தையுமே இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம அரைச்சி பவுடரை கொட்டும் போதே அந்த எள்ளோட வாசனையும் கடுகோட வாசனையும் அப்படி செம வாசனை அடிக்கும். இது வந்து நம்ம இவ்வளோ பொடியும் ஒரே ட்ரிப்பு நம்ம போட போகிறதில்லை. நம்ம மிக்சிக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக போட்டால் அரைப்படாது. இது இந்த குழம்பு இந்த தூள் வந்து 2 ட்ரிப்பாக நம்ம வைக்கிறதுக்கு, வத்த குழம்பு வைக்கிறதுக்கு 2 ட்ரிப்பு வைக்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறேன் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு இதில் பாதி பொடி போட்டால் போதும். அடுத்தாப்புல ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு பத்தை தேங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 நல்லா பெருசாக இருக்கிறதுனால 4 சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதோட 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதையும் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் வந்து மணத்தக்காளி வத்தல் வந்து ஒரு கைப்பிடி அளவு சுண்டை வத்தல் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன்.
மணத்தக்காளி வத்தல் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுவும் ஒரு பாதி கைப்பிடின்னு வைக்கணுமே அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். வத்தல் வந்து நம்ம சேர்க்குற நம்மளுடைய இஷ்டம் தான். கொஞ்சமாக 4 வத்தல் கூட போட்டு செய்யலாம். வத்தல் நிறைய சேர்த்தோம் அப்படின்னு நம்ம நினைக்க குழம்பு ரொம்ப கசப்பு எடுக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த வத்தலை பொரிச்சு எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு மணத்தக்காளியை வத்தலை ஃபஸ்ட்டு போடுறேன். அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சு இந்த வத்தலை வந்து பொரிப்போம். இந்த வத்தலை வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மணத்தக்காளி வத்தலை எடுத்துடுறேன். இதோட சுண்ட வத்தலையும் சேர்த்துட்றேன். அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வத்தலும் நல்லா வறுபட்டு வந்துட்டு இதையும் எடுத்துடுறேன். மசாலாவும் அரைச்சி வச்சாச்சு, தேங்காய் மசாலாவும் அரைச்சி வச்சாச்சு, அந்த பொடியவும் பவுடர் பண்ணி வச்சாச்சு. இப்போ குழம்பு தாளிக்கிறத பார்ப்போம். இந்த வத்தல் எண்ணெயிலேயே நம்ம வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம். இதோட கடுகு உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட, சும்மா அப்படி முள்ளி போட்டால் எவ்வளோ வெந்தயம் வருமோ அந்த அளவுக்கு வெந்தயம். இதோட 2 காஞ்ச மிளகாயை போடுறேன். கொத்து கருவேப்பிலையும் போட்டுறேன். இதோட பூண்டும் நம்ம வெங்காயத்தையும் உரிச்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் பூண்டும் அது வந்து நம்மளுடைய இஷ்டம் தான். எந்த அளவுக்கு நம்ம பூண்டு வெங்காயம் போடணுமோ போட்டுக்கலாம். இது வந்து நல்ல எண்ணெயிலேயே நல்ல வெந்து வரட்டும். இந்த பூண்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ வந்து தக்காளியை சேர்த்துறேன். ஒரே ஒரு தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி சேர்க்குறேன். 1 ஸ்பூன் இருக்கும் கல்லுப்பு சேர்க்குறேன். இதை வந்து நல்லா தட்டை போட்டு மூடிட்டு நல்ல வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துட்டு நான் குழம்பு தூள் தான் நான் சேர்க்குறேன். 1.5 ஸ்பூன் கிட்ட குழம்பு தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இது அப்படியே ஒரு பெரட்டு, அப்படி எண்ணெயிலேயே ஒரு பெரட்டு அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க. வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துடலாம். அதோட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு இது நல்ல தேங்காய் மிளகாத்தூள் எல்லாமே நல்லா கொதித்து சேர்க்கும் போது அப்போ தான் வத்தல் வந்து நல்லா சாஃப்டாகும். இதில் வந்து நான் கொஞ்சம் வத்தல் எடுத்து வச்சுட்டு கொஞ்சத்தை போட போகிறேன். கொஞ்சம் வந்து லாஸ்ட்டில் போடும்போது நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்கிறதுனால கொஞ்சத்தை வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்க போகிறேன். இதோட சேர்த்து கிளறி விட்டுட்டு இப்போ தட்டை போட்டு மூடிடலாம். இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து நல்லா கொதித்து நல்லா திக்காகி வரட்டும். அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தேங்காய் வந்து நல்லா இந்த அளவுக்கு திக்காக ஆனதுக்கப்புறம் நம்ம 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பை தண்ணி ஊற்றி நல்லா புளித்தண்ணியை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த புளித்தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு 6-7 நிமிஷம் கிட்ட நல்லா கொதித்து வரணும். அந்த புளியோட பச்சை வாசனையும் போயிட்டு நல்லா புளியும் நல்லா திக்காகி வரணும். அந்த அளவுக்கு கொதிக்கட்டும். குழம்பு வந்து இந்த அளவுக்கு திக்காகிருக்கு. கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே ரொம்பையும் கெட்டியாக வர அளவுக்கு கொதிக்க விட்டுறாதீங்க. ஏன்னு கேட்டால் பொடி போடும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ நம்ம புளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியில் வந்து ஒரு பாதி பொடி அளவுக்கிட்ட இதில் வந்து சேர்த்துட்றேன். அப்படி தூவி விட்டுட்டு அப்படியே நல்லா கிளறி விட்டுருவோம். இந்த பொடி போட்டோன்னா குழம்பு பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு திக்காயிரும். வத்த குழம்புனாலே அப்படியே 1 ஸ்பூன் போட்டாலே அவ்வளோ சாதம் கிளற மாதிரி தான் இருக்கும். அப்படியே திக்காக தான் அப்படியே கரண்டியில் விட்டு விழாத அளவுக்கு தான் வத்த குழம்பு வைக்கணும். இதில் வந்து இப்போ ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துட்றேன். லாஸ்ட்டாக அப்படி நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நல்லா எண்ணெய் மிதந்து வத்த குழம்பு வந்து ஒரு 4 நாள் 5 நாள் வச்சுருந்தா கூட கெட்டு போகாத அளவுக்கு இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துட்றேன். ஒரு துண்டு வெல்லம் வச்சுருந்தேன், அந்த ஒரு துண்டு வெல்லத்தையும் இப்படி உள்ளே சேர்த்து விட்டுறேன். மூடிடலாம். இந்த டைமில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எதுவும் போடணுன்னா இந்த மாதிரி டைமில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னோம்னா இதுவாகிடும். இது வந்து இப்போ நல்லா கொதித்து வரட்டும் பார்ப்போம். இந்த வத்த குழம்பு வந்து ஒரு 5-6 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிச்சிருக்கு. கொதித்து இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா இப்படி கலந்து விட்டுறலாம். வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். வத்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வத்தலை வந்து இப்படி லாஸ்ட்டில் இப்படி போட்டு விட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கி போட்டுட்டு அப்படியே கிளறணுன்னா கிளறிக்கலாம். இல்லைனாக்கி ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னம்னா சாப்பிடும்போது ஒரு கிளறிட்டோம் அப்படின்னம்னா அந்த வத்தல் வந்து கொஞ்சம் மொறுமொறுனே இருக்கும். அந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். மாதிரி வத்த குழம்பு வந்து நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிறத சொல்லுங்கள். எங்கள் ஊர் கல்யாண வத்த குழம்பு இந்த மாதிரி தான். இதுக்கு மெயினான பொருளே வந்து கடுகும் நம்ம எள்ளும் தான் இந்த வத்த குழம்புக்கு மெயினான ஒரு பொருளே.
அந்த 2 பொருளும் சேர்க்கும் போது அந்த கல்யாண வீட்டு வத்த குழம்பு டேஸ்ட் வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஊர் ஸ்பெஷல் வத்த குழம்பை வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் போய் செஞ்சுட்டு எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.